ஹை ஃப்ரண்ட்டுக்கு நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கணும். இது கம்ப்ளீட்டாக வந்து நான் பேக் பேட்டர்னை அப்படியே ட்ரேஸ் பண்ணி க்ராஸ் கட்டிங்னால க்ராஸாக ப்ளே பண்ணி அப்படியே வந்து நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். ஷோல்ட்ரு, ஆம்போலு, சைடு 2 பக்கமும் கீழே வந்து நம்ம எவ்வளோ நம்மளோட அக்யூரேட் ஃபுல் லென்த்தோ அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துப்பேன் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி நெக்கோட டெப்த் எவ்வளோங்கிறத, ஏன்னா பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம டெப்த்து டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அதையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாமே ட்ரா பண்ணி எடுத்துட்டு ஃபுல் லென்த்தை கால்குலேட் பண்ணுவேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஃபுல் லென்த் போட்டிருப்போம்ல, அதை கால்குலேட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி ஷோல்டரை ட்ரிம் பண்ணுறது ப்ளஸ் வந்து ஆம்போலுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பேக்கில் வரைஞ்சோம்ல, அதே மாதிரி பாக்ஸ் வந்து அந்த லென்த்துக்கே வரைஞ்சி இது பண்ணிக்குவேன். அதே மாதிரி நெக்குக்கு கொஞ்சம் வந்து 1/2 இன்ச் வெளியே எடுத்து கர்வ் கொடுத்து வரைஞ்சி எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவோட நம்ம உள்ள இது பண்ணி க்ரீஸ் லைன் எடுப்போம். அதுவும் வந்து நம்ம எடுத்தால் தான் ஃப்ரண்ட்டில் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து சுருக்கமாக இருக்காது. அதுக்காக அதையும் க்ரீஸ் எடுத்துகிட்டு ஃபுல் லென்த்தை கால்குலேட் பண்ணிடுவேன். இவங்களுக்கு ஃபுல் லென்த்து 14 ஆக்சுவலு. அதோடு நம்ம ஷோல்டர் ஜாயினுக்கும் கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுறக்கோ வெயிஸ்ட் பேண்ட் ஜாயின் பண்ணுறக்கோ 1/2 இன்ச் விட்டு 15 கால்குலேட் பண்ணிக்குவேன். அப்போ வந்து 15 போடும்போது அப்பெக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ பஸ்ட்டு டிவைடட் பை 8 அந்த வேல்யூ போட்டு நான் பஸ்ஸுக்கு வேல்யூ கால்குலேட் பண்ணி போட்டுருவேன். அதே மாதிரி லோயர் செஸ்ட்லேயும் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஒரு லைன், ஸ்டாண்டிங் லைன், நான் அந்த இடத்துக்கும் லைன் வரைஞ்சிக்குவேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டாட்டோட இது கண்டுபிடிப்பேன். இப்போது நம்ம ஹூக் பட்டிக்கிட்டேருந்து 2 இன்ச்சும் வெயிஸ்ட் பேண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த சீம் ஃபினிஷிங் அந்த இடத்துல 2.5 இன்ச்சும் எடுத்துக்குவேன். அதை வந்து பாக்ஸாக போட் மாதிரி ஷேப் கண்டு ட்ரா பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் டாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பஸ்ட் மைனஸ் லோயர் செஸ்ட்டு அந்த வேல்யூ பண்ணும்போது இவங்களுக்கு 1.25 வந்துச்சு. அந்த 1.25 இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்குவேன், அந்த பக்கமும் மார்க் பண்ணிக்குவேன். அப்போ 2.5 அவங்களுக்கு வந்தது. இது அப்பெக்ஸ் டூ கீழே நான் வந்து மார்க் பண்ணது வந்து 1 இன்ச்சு. ஆக்சுவலாக வந்து பெரியவங்கனால 1 இன்ச்சு இல்லைனா 3/4 இன்ச் அந்த மாதிரி வச்சுப்போம். ஷார்ட்னஸ் எவ்வளோ இருக்கணுமோ அது ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹூக் பட்டிக்கிட்டேருந்து வர அந்த டாட்டும் மார்க் பண்ணிவிட்டேன். ஹாம்போல்லேருந்து இது பண்ணுறதும் 1 இன்ச் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிவிட்டு ஹாம்போல் செக் பண்ணிக்கிட்டேன், லோயர் செஸ்ட் செக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரண்ட் பேட்டர்னில் கம்ப்ளீட்டாக நான் புரிய வைக்கிறதுக்கு ஒரு சில வீடியோ போடுறேன் ஃபுல்லாக போடுறதுக்கு. இப்போது தேங்க்யூ, பை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.